2026 அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரிசல்யூஷன் பண்ணோம், எழுதி வச்சோம், நோட்ஸில் போட்டு வச்சு எல்லாம் பண்ணோமா செஞ்சோமா? பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள். பாருங்கள், ஆல்ரெடி 2026 ஜான்வரி ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. 1 மாதம் போயிடுச்சு. இப்படியே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போயிடுச்சுன்னா நம்ம கோலில் வந்து ஜஸ்ட் ஒரு 10% கூட அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் வர மாதிரி ஜஸ்ட் டெய்லி ஒரு 1 மினிட்ஸ் பண்ணுங்கள். 1 ஹவர் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதில் இன்ட்ரெஸ்ட் வர இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜிம்முக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வாரத்தில் வந்து 7 நாளும் போகணும்னு நினைக்காதீங்க. வாரத்தில் வந்து ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் இல்லை அதுவும் பண்ண முடியலையா, வீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதை முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைரியில் எழுதுங்க, அஃபர்மேஷன் பண்ணுங்கள். ஸோ வந்து உட்காந்துட்டே இருக்காதீங்க. நாளைக்கு டிசிப்ளின் என்ன தெரியுமா? நம்ம எது பண்ணணுங்கிறத அதை பண்ணிடணும். என்ன சூழ்நிலை ஆனாலும், மழையானாலும் சரி, வெயிலானாலும் சரி, புயலானாலும் சரி பண்ணிடணும். டிசிப்ளினா இன்னொன்று என்னென்னா, எது பண்ணக்கூடாதோ அது பண்ணாமல் இருக்கணும். இப்போ இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அடையாளப்படுத்திக்கணும். நம்ம வந்து ஒரு ஃபிட்டான பர்சனு, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு, நான் வந்து இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், இல்லை நாலுமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளே அடையாளப்படுத்திக்கிட்டா இந்த மாதிரி ஒரு செகண்ட் தாட்ஸ், தேர்ட் தாட்ஸ்க்குலாம் நமக்கு வந்து மைண்ட் வந்து இடம் கொடுக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு அத்லெட்டாக இருக்கும், ரன்னராக இருக்கும், முடிச்சுட்டு பிறகு போய் வடை போனேன்னு அடித்து நவுத்துனா என்ன ஆகும்? உடம்பு நாசமாக தான் போகும். ஸோ அதை நம்ம மைண்டில் இருக்கிறதுனா நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஜேர்னியில் நானும் கூட பயணிக்கிறேன். பாய்.